இன்ஜினியரிங் காலேஜ் பேராசிரியர் இந்த வார்த்தையை கேட்கதும் நமக்கு என்ன தோணும்? சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து, கௌரவமான வேலை, நல்ல மரியாதை, கை நிறைய சம்பளம், இப்படிதானே நினைக்கிறோம். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் இருக்கிற பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்கள்ல ஒர்க் பண்ற பேராசிரியர்கள், குறிப்பா பிஹெச்டி முடிச்ச அதிமேதாவிகள் கூட ஒரு லேபர் கிளாஸ் தொழிலாளர்களை விட மோசமா நடத்தப்படுறாங்க. ஒரு நிமிஷம் லேட்டா வந்தா அரை நாள் சம்பளம் கட், பிளேஸ்மெண்ட்டுக்கு கம்பெனி பிடிக்க ஓடணும், பஸ் ஸ்டாண்ட்ல நின்று அட்மிஷன் பிரிக்கணும், விடிய விடிய வாட்ஸ்அப் மெசேஜ் டார்ச்சர். என்னங்க, அதிர்ச்சியா இருக்கா? இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம நாலேஜ் இண்டஸ்ட்ரியில நடக்கிற நாஸ்டியான கசப்பான உண்மைகள். இத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, நம்ம சொசைட்டிலேயே ரொம்ப படிச்சவங்க, அதாவது மோஸ்ட் லேர்னட் கம்யூனிட்டி யாருன்னு பார்த்தா அது காலேஜ்ல இருக்கிற பேராசிரியர்கள் தான். இவங்க இந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்களை இந்த காலேஜ் ஓனர்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் எப்படி ட்ரீட் பண்றாங்க தெரியுமா? படிப்பறிவு இல்லாத, உலக அறிவு கம்மியா இருக்க ஒரு சாதாரண லேபர் கிளாஸை எப்படி வேலை வாங்குவாங்களோ அதே மாதிரி தான் இவங்களையும் நடத்துறாங்க. இன்னைக்கு நாலேஜ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பெருமையா சொல்ற இந்த துறையில பேராசிரியர்களோட அறிவும் தகுதியும் முற்றிலும் வீணடிக்கப்படுது. எல்லாரும் பிஹெச்டி முடிங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பிஹெச்டி முடிச்சா உடனே ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு அதோட சரி. எதுக்காக பிஹெச்டி பண்ணணும்? பேராசிரியர்கள் எதுக்காக ரிசர்ச் பண்ணணும்? அதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கூட இங்க இருக்க எந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் கிடையாது. ஏன்னா மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான விஷனும் கிடையாது. திடீர்னு மழை பெஞ்சா காளான் முளைக்கிற மாதிரி இன்னைக்கு புற்றீசல் போல ஏகப்பட்ட காலேஜ்கள் முளைச்சிருக்கு. அதுல சில காலேஜ்கள் எப்படியோ தங்களோட பிராண்டை பில்டப் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த பெரிய பிராண்டட் காலேஜ்களுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அங்க எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு. பெரிய பிரீமியம் காலேஜ்ல இருந்து டியர் 2 டியர் 3 காலேஜ்கள் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இதே நிலைமை தான். இவங்க பண்ற பெரிய கூத்து என்னன்னா, இந்த என்ஐஆர்எஃப் அப்படின்னு சொல்லப்படுற நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் ரேங்கிங் ரேஸ். யாரோ டிசைன் பண்ணின இந்த ரேங்கிங் சிஸ்டத்தை வச்சு குதிரை பந்தயத்துல குதிரைகளை விரட்டி விடுற மாதிரி பேராசிரியர்களை ஓட விடுறாங்க. இதனால மாணவர்களுக்கோ இல்ல சொசைட்டிக்கோ ஏதாவது லாபம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த ரேங்கிங் போட்டி? காலேஜ் 100க்குள்ள 200க்குள்ள ரேங்கிங் வாங்கிட்டா அவங்க ஈஸியா அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கலாம், ஃபண்டிங் வாங்கலாம், அதை விட முக்கியமா ஃபீஸை ஏத்திக்கலாம். இது மட்டும்தான் அவங்களோட நோக்கம். ஒரு இன்ஜினியரிங் பேராசிரியரோட முக்கியமான வேலை என்ன? டீச்சிங். மாணவர்களுக்கு அறிவை வளர்க்கிறது, ரிசர்ச் பண்றது. அது மூலமா கிடைக்கிற அறிவை மாணவர்களுக்கு ஷேர் பண்ணி அவர்களின் திறனை ஊக்குவிப்பது. ஆனா இன்னைக்கு அவங்களோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க் என்ன தெரியுமா? ரொம்ப கேவலமா இருக்குங்க. அட்மிஷன்ல ஆரம்பிச்சு பிளேஸ்மெண்ட் வரைக்கும் எல்லா வேலைகளையும் பேராசிரியர்கள் தான் பார்க்கணும். அட்மிஷன் சீசன் ஆரம்பிச்சா போதும், மேனேஜ்மெண்ட் வந்து நீ இத்தனை அட்மிஷன் பிடிச்சிட்டு வரணும், உனக்கு இவ்வளோ டார்கெட் அப்படின்னு சொல்லி பேராசிரியர்களை ரோட்டுக்கு அனுப்பிடுறாங்க. பிஹெச்டி முடிச்ச பேராசிரியர்கள் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எங்க காலேஜ்ல வந்து சேருங்கப்பா அப்படின்னு கெஞ்சி அட்மிஷன் கூட்டிட்டு வந்த கதையெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. பேராசிரியர்களை மார்க்கெட்டிங் ஆட்களா மாத்திட்டாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த பேராசை பிடிச்ச மேனேஜ்மெண்ட்டுகள் வருஷா வருஷம் சீட் எண்ணிக்கையா அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்க. குறிப்பா இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இவங்க பேரை வச்சுட்டு எவ்வளவு வேணாலும் ஃபீஸ் வாங்கிக்கலாம், ஒரு லிமிட்டும் கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மட்டும் 10 செக்ஷன், 20 செக்ஷன், ஏன் 30, 40 செக்ஷன் அள்ளி போடுறாங்க. பெற்றோர்களுக்கும் ஒரு பேராசை. என் பையன் பெரிய யூனிவர்சிட்டியில படிக்கா, அங்க போனா 40 லட்சம் 50 லட்சம் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும் அப்படின்னு நம்பி லட்ச லட்சமா கொட்டுறாங்க. சரி, இத்தனை செக்ஷனுக்கு பாடம் நடத்த தகுதியான பேராசிரியர்கள் இருக்காங்களான்னு கேட்டா அங்கதான் பெரிய பூஜ்யம். வழியில போற வர்றவங்களெல்லாம் புடிச்சிட்டு வந்து இதை நடத்து அதை நடத்து அப்படின்னு கிளாஸ்ல உட்கார வச்சிடுறாங்க. டெம்பரரி பார்ட் டைம் பேராசிரியர்களை வச்சே மொத்த காலேஜையும் ஓட்டுறாங்க. இன்னைக்கு எந்த பிரைவேட் காலேஜாவது இந்த பயோமெட்ரிக் பஞ்சிங் சிஸ்டம் இல்லாம இருக்கா? பேராசிரியர்களை மிஷின் மாதிரி ஓட விடுறாங்க. காலையில 9 o'clock பேராசிரியர்கள் பயோமெட்ரிக்ல விரல வைக்கணும். ஒரு நிமிஷம் லேட் ஆகி பஞ்ச் பண்ணினா கூட அன்னைக்கு அரை நாள் சம்பளம் காலி. நம்ம ஊர் டிராபிக் எப்படி இருக்கு, டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குன்னு இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கவலை கிடையாது. காலையில எழுந்து குழந்தைகளுக்கு சமைச்சு வீட்டுல எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு பேராசிரியர்கள் மூச்சிறைக்க காலேஜ்குள்ள ஓடி வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா நான் தான் கிளாஸுக்கு போறேன், டைம் டேபிள் படி கிளாஸ் அட்டென்ட் பண்றேன், உனக்கு என்னப்பா அட்டெண்டன்ஸ் பிரச்சனை அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸே கேட்கிற மாதிரி இருக்கு. இதுல எந்த லட்சணத்துல ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸரை பார்த்து இன்ஸ்பயர் ஆவா? சரி, சாயங்காலம் 5 o'clock பஞ்ச் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டா நிம்மதி கிடைக்குமா? அங்கதான் அடுத்த ஆப்பு. விடிய விடிய வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் போட்டு அதை பண்ணு இதை பண்ணு அப்படிங்க டார்ச்சர் பண்ணி உயிரை எடுப்பாங்க. இன்னொரு பக்கம் மென்டரிங் அப்படின்னு ஒரு வேலை. நிஜமான அகாடமிக் மென்டரிங்னா என்ன?
பையன் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், ஃபெயில் ஆனா எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன புக் படிக்கணும்னு கைட் பண்றது. ஆனா இவங்க பண்ற மென்டரிங் என்ன தெரியுமா? பையன் மிட் டேர்ம்ல ஃபெயில் ஆயிட்டா உடனே அவங்க பெற்றோர்களுக்கு கால் பண்ணி சொல்லணும். பெற்றோர்களோ, நாங்க லட்சக்கணக்கில் காசு கட்டி உங்ககிட்ட தானே விட்டுருக்கோம், நீங்க தானே பாத்துக்கணும், ஏன் சும்மா கால் பண்றீங்கன்னு பேராசிரியர்களை திட்டுவாங்க. மேனேஜ்மெண்ட்டும் பேராசிரியர்களை திட்டும். நடுவுல மாட்டிட்டு முடிக்கிறது பேராசிரியர்கள் தான். அடுத்தது பிளேஸ்மெண்ட். பேராசிரியர்களுக்கும் பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? மாணவனுக்கு அறிவை வளர்க்கறது பேராசிரியரோட வேலை. ஆனா நீயே கம்பெனி பிடிச்சிட்டு வா, பையனை வேலைக்கு அனுப்பு அப்படின்னு டார்கெட் போடுறாங்க. கம்பெனிகளை தொடர்பு கொள்ள கார்ப்பரேட் கான்டாக்ட்ஸ் இருக்கிற ஒரு நல்ல ஹெச்ஆரை அதிக சம்பளம் கொடுத்து மேனேஜ்மெண்ட் நியமிக்க மாட்டாங்க. காசை மிச்சம் பண்ண பேராசிரியர்கள் தலையிலேயே இந்த வேலைகளையும் கட்டுவாங்க. பேராசிரியர்கள் என்ன குதிரை மேய்க்கிறவங்களா இல்ல பந்தய வீரர்களா இவங்க கொண்டு போய் குதிரையை பந்தயத்துல ஓட வைக்கிறதுக்கு? யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஒரு காலேஜ்ல பேராசிரியர்களுக்கு ஒரு ஒழுங்கான வேலை சூழலோ நிம்மதியோ இல்லாம இருந்தா அவங்களால எப்படி மாணவர்களுக்கு ஒரு தரமான கல்வியை கொடுக்க முடியும்? அட்மிஷன் பிடிக்கிறது, ஃபீஸ் வசூல் பண்றது, பிளேஸ்மெண்ட்டுக்கு ஓடுறது, இதெல்லாம் பேராசிரியர்களோட வேலை கிடையாது. பேராசிரியர்களோட கோர் ஜாப் டீச்சிங் மற்றும் ரீசர்ச் மட்டும்தான். அவங்கள ஒரு மிஷன் மாதிரி நடத்துறதை நிறுத்திட்டு ஒரு மனிதனாக, தகுதியான அறிஞர்களாக நடத்தணும். இந்த அவல நிலைக்கு எதிராக நாம எல்லாரும் குரல் கொடுக்கணும். இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. பேராசிரியர்களோட இந்த உண்மை நிலையை பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.